ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த கேள்வி இன்னைக்கு பொருந்தாதா? 2 ஆண்டுகளில் 3வது உயர்வு. இன்னைக்கு ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா? தமிழ்நாட்டுக்கு அடிக்குது சார். அதிர்ஷ்டம் இல்லை, துரதிர்ஷ்டம். காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவில் நீங்களும் இல்லை, நானும் இல்லை, படித்தவர்கள் யாரும் தெரியாமலாம் இல்லை. அதில் என்னடா அது அப்படியே மின் கட்டணத்தை ஏற்றி விட்றோம், இதனால் நல்ல பேர் வருமா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டை நடத்துகிற நாங்கள் யோசிக்க மாட்டோமா? அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. நான் யோசிக்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? நான் வரேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இதை யோசிக்க தெரியாமல் நாங்கள் இல்லை. 2வது ஏற்றுறோம் உடனே படாருன்னு எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து ஏற்றிட்டாங்கன்னா திமுககாரங்களுக்கு மட்டும் இபி பில்லை கட்ட வேணாம், மற்ற கட்சி எல்லாத்தையும் சேர்ந்து கட்டுங்கன்னு ஏற்றினோம்மா. அதிமுக உயர்த்தின போது அதிமுகவினருக்கு சரி காரணம் நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும் நம்ம பேசுவோம். நாங்கள் அதை விரும்பி எல்லாம் ஏற்றலை. அதுவும் என்ன கண்டிஷனில் ஏற்றணும்னு டேட்டா வைஸ் அதை அழகாக எடுத்து புள்ளி விவரத்தோடு எடுத்து கொடுத்துருக்கோம். யாருக்கு அதிகபட்ச இழப்பு, யாருக்கு இழப்பு இல்லை. எந்த மானியமும் இங்கே நிறுத்தலை. நாங்கள் கொடுக்குற சப்சிடி எதுவும் தடுக்கலை. அதனால் அதில் இதில் 2 கோடி 47 லட்சத்தில் குறைஞ்ச 1 கோடி பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொல்கிற நம்ம டேட்டா வச்சே சொல்லுவோம். 2வது அதுக்காக மீதி இருக்கிற ஆளுக்கெல்லாம் என்ன இங்கே அதாவது கொடுக்க வேண்டிய நிலை கட்டண விலக்கில் அப்படியே தொடரட்டும். குடிசைகளுக்கு அதாவது 1 கோடி பேருக்கு இன்க்ரீஸ் இல்லையா? குடிசை, விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டுத்தலம், இந்த தாழ்வழுத்த தொழிற்சாலைகள், இது எதுக்குமே கிடையாது. நடுத்தர மக்களை பாதிக்குமா? கேளுங்க, இது எதுக்குமே கிடையாது. இது எல்லாம் நம்ம இப்போ கீழேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்குவோம். ஆனால் இப்போ சப்ஜெக்டுக்குள்ள திரும்பி உள்ளே போவோம். நாங்கள் திரும்பி கேட்குறோம், போன வருஷம் ஏற்றணும், இந்த வருஷம் ஏற்றணும், இந்த வருஷம் ஏற்றுறோம், 3 வருஷமாக தொடர்ந்து ஏற்றுறீங்களே, இது ஏயா ஏற்றுறீங்க அப்படின்னு ஒரு திமுககாரன் எங்கள் தலைவரை பார்த்து கேட்க மாட்டோமா? எங்கள் மந்திரியை பார்த்து கேட்க மாட்டோமா? ஏயா நீ தான் நாங்களும் தானே பில்லு கட்டணும், இது என்ன ஏற்றுறதுக்கு என்ன வேலைன்னு திமுகவில் இருக்க தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க தொண்டர்களுக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லாமல் போயிட போகிறதில்ல. நாங்கள் என்ன இதுக்கு என்ன காரணங்கிறத யாரும் ஆய்வு தெரியாமல் இல்லை. உதய மின் திட்டத்தில் யார் கையெழுத்து போட்டது, அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்தது, உள்ளே போகிறது, இது எல்லாருக்கும் தெரியட்டும். இப்போ அழுத்தம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? ஒன்றிய அரசிடமிருந்து வந்த அழுத்தம். நீ அதுக்கு உண்டான நம்ம ரெகுலரைஸ் ஸ்கீமில் நீ அதை ரெகுலரைஸ் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்குற 10,000 கோடியை கொடுப்பேன், மானியத்தை கொடுப்பேன். இல்லைனா அதுவும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அதை மட்டும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதே கேள்வி நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ அப்போ கேட்டீங்களா அண்ணா திமுகன்னு கேட்பீங்க. ஆமாம் கேட்பீங்கல்ல, இப்போ கேட்டீங்கல்ல. நான் கேட்குறேன், அப்போ ஒன்றிய அரசில் யாருக்கு கூட ஒரு துணைக்கு இருந்தது? அப்போ ஒன்றிய அரசு கூட துணைக்கு இருக்கும்போது ஏன் உங்களால் அங்கே போய் உட்கார்ந்து அந்த ஸ்கீமில் ஏன் உங்களால் கையெழுத்து போட்டீங்கிறத விட ஏன் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அதிகமாக வாங்க முடியல? இப்போ இன்னொரு கேள்வி கேட்போமா? இந்தியா முழுக்க இதை மாதிரி மின் வாரியங்கள் பல பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனால் குஜராத்தில் ஏன் இல்லை? நான் கேட்குறேன், ஏன் இல்லை? கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க, கொடுக்கறத கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க குஜராத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி மானியம் கொடுக்கறத மிரட்டி நீ ஏத்துறா அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்களோ? அதில் என்ன சார் மாற்று கருத்து? திரு ஜி.கே. நாகராஜ், குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களே, என்ன நியாயம் அது? நீங்கள் தான் ஏற்ற சொல்கிறீங்கிறாரு, ஏற்றினதுக்கு நீங்களே தான் கண்டனம் தெரிவிக்கிறீங்க பாஜகவா? உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. இந்த உதய மின் திட்டம் அதுக்கு காரணம் இல்லை. உதய மின் திட்டத்தில் சேருன்னு சொன்னது யாரு? 27 வரைக்கும் ஏற்றி ஆணுன்னு கேட்கறது யாரு? இது இன்னைக்கு தொடர கதையாக இருக்க போகுது, அடுத்த வருஷமே ஏறப்போகுது, நீங்கள் கண்டிக்க போறீங்க. ஆனால் ஏற்ற சொல்றது நீங்கள் தாங்கிறார் இல்லையா? பழமொழி உண்டு, ஆடத் தெரியாதவன் இடுப்பு சுற்றி 50 அருவாளாம் அப்படி ஒரு பழமொழி உண்டு. அறுக்க தெரியாத இடுப்பு சுற்றி 50 அருவாள்மாங்க. அதாவது ஒரு தொழில் செய்ய தெரியாதவன் கையில் இன்னைக்கு பல துறைகள் இருக்குது. கூட்டுறவுத்துறை இருக்குது, பால்வளத்துறை இருக்குது, மின்சாரத்துறை இருக்குது, போக்குவரத்துறை இருக்குது, இப்படி பல துறைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏதாவது ஒரு துறையை அவங்கள சொல்லுங்கள், இந்த துறையை நாங்கள் ரொம்ப சிறப்பாக லாபத்தோடு இய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். 1. 2வது, மத்திய அரசு என்ன சொல்லுது?
ஒரு துறை வளமாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும். அதுக்காக ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் பேர் ரீவேம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்னு பேர், RDSS. அதில் இந்தியா முழுவதும் 3,03,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டிற்கு 35,980 கோடி ரூபா மத்திய அரசு கொடுக்கறது மானியமாக. அப்போ அதில் அந்த பணத்தை கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 1,00,000 கோடி லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, இந்த லாஸுக்கான காரணத்தை கண்டுவையுங்க, ஏன் லாஸ்ட்டில் ஆகுது, அப்போது எவ்வளவு நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ பணம் திரும்ப வருது, இதையெல்லாம் கணக்கிட்டு இதை முறைப்படுத்துங்கன்னு சொல்லுது. அதாவது ஒரு துறையை நீங்க லாபகரமா இயங்க வையுங்க. அதுல ஒரு அம்சம் தானே மின் கட்டண மாற்றம் அப்படிங்கிறது. அது மின் திட்டத்துடைய அம்சமா இல்லையா? இல்ல, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்றேன். அதாவது நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆனா எவ்வளவு மோசமான ஊழல் நடந்திருக்கிறது அதுதான் பின்னணி, என்ன நிர்வாகத்திறமை இருக்கிறது அதுதான் பின்னணி, எவ்வளவு கரண்ட் மின்சாரம் வெளியே வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒரு மின் கடத்தி, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறாங்க, ஒரு கம்பி போடுறாங்க, மின் கம்பி, பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கணும், ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, ஒரு 80% பவர் பிளான்ட்ல இருந்து அவுட்புட் வரணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 60% தான் இருக்குது. என்ன காரணம்? முறையான உபகரணங்கள் இல்லை, அதில் ஊழல். இப்போ 400 கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறாங்க, அதை பற்றி தெளிவாக அறிக்கை வந்திருக்குது. அந்த வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. கேரளாவில் 250 கிலோவாட் இல்லை, அது ரெக்கார்டிக்கலா இருக்குங்க. இங்கே வாங்கினது 400 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது என்ன விலைக்கு கேரளா வாங்கியிருக்காங்க, என்ன விலைக்கு ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க, அதை விட 1.5 மடங்கு அதிகம் கொடுத்து அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறாங்க. ஆக நீ எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும், நான் தான் சொல்றேனே, ஒரு நிர்வாகம் இது கொடுங்க, நீங்க தமிழ்நாடு சீரமைக்க சொல்லுங்கிறீங்க, சரி நீங்க பால் வளத்துறை எடுத்துக்கங்க, ஏன் எவ்வளவு மோசமாச்சு, கூட்டுறவுத்துறையை எடுத்துக்கங்க, ஏன் மோசமாச்சு, போக்குவரத்துறை எடுத்துக்கங்க, ஏன் மோசமாச்சு. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக தமிழ்நாடு செய்கின்ற தொழில் அப்படின்னா சாராயம் விற்கிற டாஸ்மார்க் தான். அதுல தான் ரொம்ப அருமையா அவங்க செயல்படுறாங்க. ஓகே, நிர்வாக பிரச்சனைங்க. நிர்வாகம் நம்ம இந்த டிபேட் டைனமிக்கா வச்சுப்போம். மீண்டும் வாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அவர் வைக்கிற ஸ்பெசிபிக் குற்றச்சாட்டு நிர்வாக பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இதுக்கு பதில் வாங்கிட்டு வரலாம். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். நீங்க சொன்னதுக்கு பதில் வாங்கிட்டு வரலாம். எவ்வளவு மின்சாரத்தை வெளியில இருந்து வாங்குறீங்க, நம்ம சொந்த உற்பத்தியை அதிகரிச்சிருக்கணும், எஃபிஷியன்சி இல்ல, இதனால தான் இந்த நிலைமைங்கிறோம். அதுக்கு எதுக்கு அவங்க மேல பழி போடுறீங்கன்னு கேட்கறேன். இல்ல சார், நான் இந்த கடந்த ஆட்சி 18,984 கோடி, அதுக்கப்புறம் 11-12 ஆரம்பித்து 10 வருஷத்தில் எப்படி 1,00,000 கோடி நிதி இழப்பு அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் நான் எப்படி நிர்வாகம் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். நான் இவர்கிட்ட ஒன்று கேட்குறேன், நான் என்ன பேசினேன், இப்போ அண்ணன் என்ன பதில் சொன்னார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.